வணக்கம். என் பேர் வன்னிமுத்து பாண்டி, மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். இது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பதிவு போடுறாங்க. திமுக ஆட்சியில் 80 வாகனம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு 12 கோடி ரூபா செலவாயிருக்கு. ஆனால் தாவேக ஆட்சியில் 40 காருக்கு கிட்டத்தட்ட 2 கோடியே 90 லட்சம் ஒரு வலைதளத்தில் ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புகிறாங்க. இதில் என்ன பொய்ன்னு நான் நிரூபிக்கணும் நாங்கள் விரும்புகிறோம்னா, நம்ம 80 கார் திமுக ஆட்சியில் நம்ம வாங்கினோம். அந்த கார் கிரிட்டா. அந்த காரோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு காரோட மதிப்பு 16,50,000. நம்ம அதுக்கு கம்மியாக நம்ம பார்த்தாலும் 15 லட்சம் வச்சுக்கிடுவோம். 15 லட்சம் அப்போனா 80 காருக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 12 கோடி வந்துடுது உங்களுக்கு. ஆனால் டிவிகே நண்பர்கள் இன்னைக்கு பரப்புற பொய்யில பார்த்தீங்கன்னா 40 காரு. அவங்க வாங்கின கார் என்னன்னா மஹிந்திரா பொலேரோ. அதோட மதிப்பு 7,90,000 மதிப்புல தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதனால தான் 2 கோடியே 90 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கின காரு. 40 காரை இவ்வளவு தான் வாங்கியிருக்கோம். அவங்க 80 காரை 12 கோடிக்கு வாங்கிட்டாங்கன்னா ஒரு பொய்யான. இதில் டிஃப்ரெண்ட் என்னன்னா, மக்கள் மத்தியில் என்னத்தை கொண்டு போக பார்க்குறாங்கன்னா, ஆமாம் அவங்களே மேற்கொண்டு 40 கார் எக்ஸ்ட்ரா வாங்கினாலே 6 கோடி தான் வருது. திமுக 6 கோடி ஆட்டையை போட்டுச்சுன்ற மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கணுன்றதான் நினைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்க பார்க்குது. மக்கள் கொஞ்சமாச்சும் சிந்திக்கணும். சிந்திங்க, இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றத சிந்திச்சு அவங்க பரப்புற பொய்க்கு நீங்களே தானா அதுக்கான மறுப்பு வீடியோவோ மறுப்பு கருத்தும் நீங்க சொல்லலாம். நன்றி, வணக்கம்.